எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விரோதிநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், கிரீஷ்ம ருத்து, கடக மாதம், அதாவது ஆடி மாதம். இன்றைக்கி காலம்பரை 9:15 மணி மட்டும் கிருஷ்ண துவாதசி. இது ஏகாதசி, இன்றைக்கி துவாதசி. பிறகு மத்தியானத்துக்கு மேலே திரையோதிசி வந்து விடுறது. அதனால் இன்றைக்கி பிரதோஷம், புண்ணியமான பிரதோஷ நாள். இன்றைக்கி சித்த யோகம். அப்பேற்பட்ட புண்ணியமான நாளில் ரொம்ப வசத்தியான ஒரு அத்தியாயத்தை நம்ம படிக்க போகிறோம். சுகர் ஆகமனம். இன்றைக்கி சுகாச்சாரியால் நம்ம மாற்றுக்கு எல்லாருக்கும் வராள். இன்றைக்கி தான் சுகாச்சாரியால் வராள், பிரவேசம் பண்ணுறாள். மகாராஜா பரீட்சித்து பிராயோபவேசனாய் கங்கா தீரத்தில் உட்கார்ந்துருக்கிறத பற்றி 18வது அத்தியாயத்தில் பார்த்தோம். பிரம்மசாபம் ஏற்பட்டு அவனுக்கு தக்ஷகனால் கடித்து மரணம் ஏற்பட போகிறதுங்கிறதாக தெரிஞ்சுட்டு அவன் இந்த 19வது அத்தியாயத்தில் அவன் கங்கா தீரத்தில் பிராயோபவேசனாய் உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் எல்லா ரிஷிகளும் வந்துட்டாளாம் அங்கே. ஏன்னா சுகாச்சாரியால் வரப்போகிறார்னு தெரிஞ்சுட்டு அவள் வாயால் பாகவத்தை கேட்கணும். சுகபிரம்ம ரிஷி யௌவனத்தில் 16 வயசு குழந்தை, 16 வயசு யுவா. அப்பேற்பட்ட ஞானி, பிரம்மஞானி. அவர் ஒரு இடத்துல தங்க மாட்டாள், பரிவராஜகர். எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் போயிட்டே இருப்பாள், பரியட்டன்னு. ஒரு இடத்துல தங்கி இருக்க மாட்டாள். சன்னியாசி, அவதூத சன்னியாசி. ஆனால் மகாராஜா பரீட்சிதனுடைய அதிர்ஷ்டம் 7 நாள் கங்கா தீரத்தில் அவனோட கூட உட்காந்துட்டு அவனுக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணாலாம். அந்த விஷயத்தை இந்த 19வது அத்தியாயத்தோடு சொல்லி முதல் ஸ்கந்தம் முடிகிறது. இன்றைக்கி 2ஆம் ஸ்கந்தம்தான் சுகாச்சாரியால் வாயால் சொல்கிற முதல் ஸ்லோகம். 2ஆம் ஸ்கந்தத்துலேருந்து ஆரம்பம். வரியான் ஏஷத்தே பிரஷ்னான்னு ராஜா கேட்ட கேள்வி ரொம்ப வசத்தியான கேள்வின்னு சொல்லி அவனுக்கு பேஷ்னு முதுகை தட்டி விட போகிறாள். அதற்கு முந்தி இந்த 19வது அத்தியாயத்தில் இன்றைக்கி நம்ம மகாராஜா பரீட்சித்தினுடைய பிராயோபவேசம், கங்கா தீரத்தில் உட்கார்ந்துருக்கிறது, சுக ஆகமனம், இதை பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஒரே ஸ்லோகத்தில் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஸ்ரீதரர் சொன்னதை நான் சொல்கிறேன் இப்போது. பிராயோபவிஷ்டே கங்காயாம் ராஜ்ஞி யோகி ஜனாமிருதே சுகஸ்யாகமனம் தத்ர प्रोक्तम् एकोनविंशके प्रायोपविष्टे गंगायाम. மகாராஜா பரீட்சித்து கங்கா தீரத்தில் பிராயோபவேசனாக, பிராயோபவேசம்னா வேற ஒன்றும் இல்லை, சாப்பிடாமல் இருக்கிறது, உயிர் போகிற மட்டும் சாப்பிடாமல் உட்காந்துட்டு இருக்கிறது, அப்படி மரணத்தை எதிர்பார்க்கிறது. இப்போ எல்லோரும் பொலிட்டிக்கல் சர்க்கிளில் உண்ணாவிரதம்னு ஒன்று இருப்பாள். மகாத்மா காந்தி இருந்த மாதிரி 2 மணி நேரம் முதல்ல ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துட்டு 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்காள் பாருங்க. அப்படி இல்லை, இது உயிர் போகிற பரியந்தம் ஆகாரம் இல்லாமல் பகவானை தியானம் பண்ணுறதுக்கு பேர் பிராயோபவேசம்னு பேர். கங்கா தீரத்தில் ராஜா உட்காந்துட்டாள். பிராயோபவிஷ்டே கங்காயாம் ராஜ்ஞி யோகி ஜனாவிருத்தே. யோகி ஜனாவிருத்தேனாள். எல்லா யோகிகளும், எல்லா மகர்ஷிகளும் அங்கே அவரோட கூட உட்காந்துட்டாலாம் கேட்குறதுக்கு. சுகஸ்யாகமனம் தத்ர. அந்த சமயம் சுகாச்சாரியாள் பிரம்மனிஷ்டாள் அங்கே சேர்ந்தாள். புரோக்தம் ஏகோனவிம்சகே. இந்த 19வது அத்தியாயத்தில், பிரதம ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தில் இது சொல்கிறதுங்கிறதா ஸ்ரீதர சம்மரி சொன்னாள். சூத உவாச்ச. நைமிஷாரண்யத்தில் கதை சொல்லிட்டு வர சூதர் சௌனகாதிகளை பார்த்து சொல்கிறாள். மயீபதிஸ்த்வத தத்கர்மகர்ஹ்யம் விசிந்தயன் ஆத்மகிருதம் சுதுர்மனாः அஹோ மயா நீச்சமனார்யவத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. ராஜா மஹீபதினா ராஜான்னு அர்த்தம். தான் செஞ்ச ஒரு கொடிய கர்மாவை என்ன செஞ்சான்? பசியினாலையும் தாகத்தினாலையும் அங்கே பேர்ந்தபோது அவனுக்கு கோபம் ஏற்பட்டிருந்து மகரிஷி
பேசாமல் இருந்ததுனால அவர் கழுத்தில் செத்த பாம்பை தூக்கி போட்டு வந்தேனே, எப்பேற்பட்ட ஒரு பாப கர்மாவை நான் செஞ்சுட்டேன்னு மகாராஜா தப்பிச்சு போயிட்டான் அவனுடைய அரண்மனைக்கு வந்த பிறகு. விசிந்தையன்னு ஆத்மகிருத்தம் சுதுர்மனாக ரொம்ப துக்கப்பட்டானாம். அஹோமயா நீச்சம் அனார்யவத் கிருத்தம். அனார்யா, ஒரு சிவிலைஸ்டு பர்சன் அப்படி பண்ண மாட்டானே, இப்படி ஒரு நீச்ச கர்மாவை நான் செஞ்சுவிட்டேனேங்கிறதாக ஒரு குற்றமும் பண்ணாத அந்த பிராமணனுடைய கழுத்தில் போய் இப்படி செத்த பாம்பை போட்டு வந்துட்டேனே. நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. அவர் எப்பேற்பட்ட மகான், கூட தேஜசி. அவருடைய மகத்துவம் வெளியில் தெரியாது, அவருடைய தேஜஸை உள்ளே அடக்கி வச்சுட்டு இருந்திருக்கார். வேணும்னா அப்போயே கண்ணை முழிச்சு என்ன எரிச்சிருக்கலாம், அவர் பண்ணலை. அவர் அப்பேற்பட்ட குற்றமற்ற அந்த பிராமணனை இப்படி பண்ணிவிட்டேனேன்னு ரொம்ப துக்கப்பட்டான். த்ருவம் ததோமே கிருததேவதேஹேலனாத் துரத்யயம் வியசனம் நாதி தீர்காத் ததஸ்து காமம் ஹி அகநிஷ்கிருதாய மே யதா ந குர்யாம் புனரேவ மத்தா. த்ருவம் ததோ மே கிருததேவஹேலனாத். எல்லாரும் பிராமணால் எல்லாரும் என்ன ஹேளனம் பண்ண போகிறாள். நான் பண்ணின கர்மா எவ்வளவு கொடிய கர்மாங்கிறதாக எல்லாரும் பரிகசிக்க போகிறாள் என்னை பார்த்து. நான் பண்ணின கர்மாவினாலே எனக்கு கெட்டது ஏற்பட போகிறதுங்கிறது, சீக்கிரமே ஏற்பட போகிறதுங்கிறது தெரிகிறது. ஆகினால நான் என்ன பண்ணணும்னா, ததஸ்து காமம் ஹி அகநிஷ்கிருதாய மே யதா ந குர்யாம் புனரேவ மத்தா. திருப்பி இந்த மாதிரி ஒரு துஷ்கர்மா பண்ணாத இருக்கணுங்கிறதுக்காக நான் மரணத்தை எதிர்பார்த்து பிராயோபவேஷனாய் ஆகாரம் சாப்பிடாமல் கங்கா தீரத்தில் வந்து உட்காந்துட போகிறேன்னு தீர்மானம் பண்ணான் ராஜா. ததஸ்து காமம் ஹி அகநிஷ்கிருதாய மே யதா ந குர்யாம் புனரேவ மத்தா. திருப்பியும் நான் இந்த மாதிரி ஒரு கெடுதல் பண்ண முடியாதபடி பண்ணிவிட போகிறேன். இந்த உயிரோடு உள்ள தேகம் இருந்தால் தானே இப்படி துஷ்கர்மா பண்ண தோன்றுறது. இந்த தேகத்தையே வேண்டாங்கிறதாக பிராய உபவேசம் பண்ண போகிறேன் நான். அத்யைவ ராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோமே தஹது அபத்ரஸ்ய புனர்னமே பூத் பாபீயசி தீஹி துஜதேவ கோப்யஹ. தகது அப்படின்னான். என்ன பிரம்மகுலா அனலோமே தகது. இந்த பிராமணனுடைய தெரிஞ்சின்றானவன் இந்த மாதிரி அந்த பிராமணனுடைய புத்திரன் சாபம் விட்டுருக்கான், தக்ஷகன் கடிச்சுங்கிறது தெரிஞ்சின்றது. இன்னிலே என்னோடய ராஜ்யம், இந்த பலம், இத்தனை சொத்து எல்லாத்தையும் நான் விட்டுவிட போகிறேன். இந்த அத்தனையும் நாசமாகட்டும். எந்த பிராமணனை போய் நான் கெடுதல் பண்ணேனோ அவருடைய வாக்குனால, அவருடைய அனலகானால், அவருடைய சாபத்தினால பொசுங்கி தகத்து அபத்ரஸ்ய புனர்னமே அபூத்து. திருப்பி இந்த மாதிரி கெடுதல் பண்ணாதபடி எல்லாம் எரிஞ்சு போகட்டும். பாபீயசி தீஹி துஜதேவ கோப்யா. இனிமே பிராமணாள், பசு, தேவதைகள் இவாளுக்கெல்லாம் ஒன்றும் கெடுதல் பண்ணாதபடின்னு ஏற்படுத்தும். நான் சச்சிந்தயன் நித்தமதாஸ்ருணோத்யதா. இப்படி நினச்சிட்டே இருக்கிற சமயத்தில் அவனுக்கு அவனுடைய அரசாங்கத்தில் இருக்கிற ஸ்பைஸ் எல்லாம் வந்து சொன்னால், உங்களை சாப்பமிட்டிருக்கான் முனிகுமாரன். முனே சுதோக்தோ நிர்ருதிஹி தக்ஷகாக்கியா. யமன் உங்களுக்கு தக்ஷகன் ரூபத்தில் வந்து இந்த பாம்பு கடிச்சு உங்களுக்கு மரணம் ஏற்பட போகிறது. சசாதுமேனேன சிரேன தக்ஷகா சசாதுமேனே நச்சிரேன தக்ஷகானலம் பிரசக்தஸ்ய விரக்தி காரணம். தக்ஷகங்கிறான பாம்பு நெருப்பு ரூபத்தில் வந்து என்னை கடிச்சுட்டு போகிறாங்கிறது தெரிஞ்சுட்டு சாதுமேனேன் நான். எத்தனை பரமானுகிரகம் எனக்கு கிடைச்சி கொடுத்து. எனக்கு
இப்போ ஏற்பட்ட ஒரு கர்மா பண்ணதுனால இது காரணத்தினால ஒரு டிட்டாச்மெண்ட் வரப்போகிறதே. பிரசக்தஸ்ய விரக்தி காரணம். அந்த அனலம்னா நெருப்புன்னு அர்த்தம். அலம் புத்தி அஸ்ய ந வர்த்ததே இது அனலஹா. நெருப்புக்கு போருங்கிற மனசே கிடையாதான். அதில் கொண்டு போய் நெய்யை விட்டு அது என்ன கொலஸ்ட்ரால் போரும்னு சொல்லுமா? சொல்லாது. இன்னும் நெருப்பு நெய்யை கொண்டாங்கும், எரிஞ்சுட்டே இருக்கும். அதனால் அதுக்கு அனலஹான்னு பேர். அப்படி தக்ஷகானலம் நாள், தக்ஷகன் ரூபத்தில் நெருப்பு வந்து என்னை பொசுக்க போகிறது, அது நல்லது, சாது நாள், அது நல்லது தான். நான் ஏன் இனிமே எனக்கு விரக்தி ஏற்பட்டுடும், எப்போ எனக்கு மரணம் சீக்கிரம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சிடணுன்னா எனக்கு விரக்தி ஏற்பட்டுடும். அதனால் பகவத் சரணத்தில் கொண்டு மனசை வைக்க போகிறேன் நான் ராஜா. அதோ விஹாயேமம் அமும் ச லோகம் விமர்ஷிதௌ ஹேயதயா புரஸ்தாத். கிருஷ்ணாங்கிரிசேவாம் அதிமன்யமான உபாவிஷத் பிராயம் அமர்த்திய நத்யாம். உடனே மனசை தீர்மானம் பண்ணான் ராஜா. அதோ விஹாயேமம் அமும் ச லோகம். அமும் இமம் ச அமும் சன்னா இந்த லோகம் அடுத்த லோகம், இது ரெண்டுமே ரொம்ப இன்ஃபீரியர், எனக்கு தேவையே இல்லை. விமர்சித்தோ ஹேயதையா புரஸ்தாத்து, ரொம்ப இன்ஃபீரியருங்கிறதாக நினச்சிண்டு என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம், கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமானா. பகவான் கிருஷ்ணனுடைய அங்கிரி சேவாம் பாத சேவை சரணங்களை தியானம் பண்ணி அந்த பகவான் கிருஷ்ணனுடைய சரணங்களில் துளசியை போட்டு ஆராதனை பண்ணி மனசை கொண்டு அங்கே வைக்கணும். அதிமன்யமான உபாவிஷத்து பிராயம் அமர்த்திய நத்யாம். பிராயம் உபாவிஷத்து, பிராயம் உபவிஷதி. உபவிஷத்தின்னா உட்கார்றதுன்னு அர்த்தம். பிராயனா ஃபாஸ்டிங் டு டெத்துன்னு அர்த்தம். சாகரவரிந்தம் சாப்பிடாமல் இருக்கிறது, ஆப்ஸ்டைனிங் ஃப்ரம் ஃபுட், அதுக்கு பிராயகான்னு பேர். பிராயா பிராயச்சித்தம்னாலும் அதே தான். பிராயோ நாம தப புரோக்தம் சித்தம் நிச்சய உச்சியதே அப்படின்னு வியாக்கியானம். பிராயச்சித்தம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒன்றுமே சாப்பிடாமல் தப்பிச்சு போகிறது. என்ன, இனிமேல் நாம் பண்ண காரியம் தப்புங்கிறதாக சித்தம் நிச்சயம், நிச்சயமாக இனிமேல் பண்ண மாட்டேன்னு இதான் தப்பு பண்ணிவிட்டா, அதுதான் பிராயச்சித்தம்னு பேர். அப்படி பிராய உபவேசம்னு பேர். உபவிஷம்னாலும் அதே மாதிரி உபவசுனாலும் என்ன அர்த்தம்னா கிட்டக்க போய் வசிக்கிறதுன்னு அர்த்தம். உபவாசம் இருக்கேன், நேற்றுக்கு ஏகாதசி எல்லோரும் உபவாசம் இருக்கேன் பாள். உபவாசம்னா பட்னி கிடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பகவத் சமீபே வசதி இத்தியர்த்தா. பகவான்கிட்ட போய் வசதி, எப்போ பார்த்தாலும் அந்த ஏகாதசி முழுக்க பகவான்கிட்டயே இருந்துட்டு அவரையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது உபவாசம்னு பேர். அன்றைக்கி பால் குழக்கட்டை ராத்திரியில் பலகாரம் பண்ணுறதுக்கே அதுக்கு உபவாசம்னு அர்த்தம் இல்லை. அப்படி இவன் வந்து பிராயோபவேசம் பண்ணாலாம். எங்கே நாள் உபாவிஷத்து பிராயம் அமர்த்திய நத்யாம். அமர்த்திய நதின்னுட்டு கங்கைக்கு பேர். ஏன்னா அந்த அன்றைக்கே சொல்லியிருக்கேன், மர்த்தியானா மனுஷியாள், யாருக்கு மரணம் ஏற்படுமோ அவளுக்கு மனுஷியா மர்த்தியான்னு பேர். அமர்த்தியானா தேவாளுக்கு பேர். இது தேவலோகத்து நதியாம் கங்கா நதி. ஏன்னா தேவலோகத்துலேருந்து வர்றது நதி, பகவானுடைய சரணங்கள்லேருந்து ஏற்பட்டு 3 லோகத்தையும் தாண்டி வருது. திரிபதகான்னு பேர். 3 லோகத்து வழியாகவும் போகிறதாம். மேலேருந்து சொர்க்கலோகம், கீழே இங்கே பாரத பூமி, அப்புறம் கீழே இருக்கிற பாதாள லோகம், அது பரியந்தும் இந்த நதி போகிறதுனால திரிபதகான்னு பேர் அந்த கங்கை நதிக்கு. அமர்த்திய நத்யாம். கங்கை கரையில் போய் உட்காந்துட்டானாம் ராஜா. யாவைலசச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேணு அபி அதிகாம்புநேத்ரி. கிருஷ்ணாங்கிரேணு அபியதிகாம்புநேத்ரி. யாவைலசச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேண்வபியதிகாம்புநேத்ரி. ஆஹா, இந்த கங்கை நதியில் எப்பேற்பட்ட நதினால் மகா புண்ணியமான நதியாம். அந்த நதியில் பகவானை அர்ச்சனை பண்ணி அவருடைய கால்களில் இருக்கிற துளசி இருக்கே, அது வந்து இப்படி முதந்துண்டு வருதாம் அந்த நதியில். ஏன்னா கிருஷ்ணனுடைய கால்களில் துளசியை போட்டு அர்ச்சனை பண்ணுறாள்.
அந்த பகவத் சரணங்கள்லேருந்து உண்டான நதியானதுனால அதில் துளசி தளங்களெல்லாம் இருக்குமாம். யாவை லசச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிருதேன்மபியதிகாம்புநேத்ரி. பழைய காலத்தில் அப்படி இருந்திருக்குன்னு தோன்றது. இப்போ கங்கையில் போய் பார்த்தா துளசியை தட வேண்டாம், என்னென்னமோ எல்லாம் முதக்கிறது, என்னமோ அப்படி பண்ணிவிட்டோம் நம்ம மகாபாபம். இப்படி கங்கையில் இருக்கிற நதியெல்லாம் கெடுத்து விட்டாள். இப்போது ஒரே அடியாக அதில் கொண்டு போய் கெமிக்கலையும் போட்டு அங்கே துளசி பகவத் சரணத்துலேருந்து வர துளசியோடு கூட இந்த கெமிக்கல் எல்லாமும் சேர்ந்து வர்றதுன்னு இப்போது அப்படி பண்ணப்படாது. அப்படி பண்ணியிருக்காள். யாவை லசச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேண்வபியதி காம்புநேத்ரி. பகவானுடைய அக்ரி ரேணுகுனா டஸ்ட், பொடி. பகவத் சரணத்தில் இருக்கிற தூசி இருக்கே, தூள் இருக்கே, அதெல்லாம் முதந்து வருதாம். அதனால் மகா புண்ணியமான நதி. அப்பேற்பட்ட அம்புநேத்ரி, அப்பேற்பட்ட கங்கா நதி கரையில் போய் உட்காந்துட்டானாம். அந்த நதி என்ன பண்ணுறது? புனாதி லோகான் உபயத்ர சேஷானு. புனாதி லோகானு உபயத்ர ச ஈஷானு. பகவான் பரமேஸ்வரனை அது புனிதம் பண்ணுறதாம். என்ன, அவர் தலையில் தூக்கி வச்சுட்டார் அந்த கங்கையை. பகவத் சரணத்துலேருந்து உண்டான அந்த கங்கையை பரமேஸ்வரன் தலையில் தூக்கி ஜட்டா மண்டலத்தில் வச்சுட்டாள். அவரை ப்யூரிஃபை பண்ணுறது. புனாதி லோகான் புனாதி, எல்லா உபயத்திர லோகான் புனாத்ரி. மேல் லோகம் கீழ் லோகம் எல்லாத்தையும் அது ப்யூரிஃபை பண்ணுறதாம் அந்த கங்கை. அப்பேற்பட்ட அந்த கங்கை கரையில் உட்கார்ந்துருக்கான். கஸ்தாம் ந சேவேத மருஷ்யமான. ஆச்சரியமான பதங்களெல்லாம் பாகவதத்தெல்லாம் பார்க்கலாம். மருஷ்யமானங்கிறாள். அது ஜெரண்டு, அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். மருஷ்யமானனா டையிங் மேன் அர்த்தம். த மேன் ஹூ இஸ் ஆல்வேஸ் டையிங். என்ன நினச்சி விட்றோம் நம்ம? சில பேருக்கு இப்படி கேன்சர் வருதுங்கிறா. டாக்டர் சொல்லிட்டு போடுறான், அவனுக்கு இன்னொரு 5 நாள் தான் உசுறு, 5 நாளைக்கு அப்புறம் நீ மரணம் அடைஞ்சிடுவேன்னா உடனே அவன் லாயரை கூப்பிட்டு வச்சுருந்து எல்லாரையும் பந்துக்களெல்லாம் கூப்பிட்டு இன்னும் 5 நாளில் நான் டிக்கெட் வாங்கிட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவன் ஷா போகிறான் சாருங்கிறான். அப்போ இருக்கிறவன்லாம் இல்லை, ஷா போகாமல் இருப்பான். எல்லோரும் ஒரு ஷா தான் போகிறாள். எவ்ரிபடி இஸ் டையிங். அப்படி நம்ம ஒன்லி திங்கி நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்றைக்குன்னு தெரியாது தவிர எவ்ரிபடி இஸ் மனுஷ்யமானஹா மனுஷ்யா. அதனால் எல்லாருமே டையிங் தான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். அதனால் இவர் சொல்கிறார், கஹா தாம் ந சேவேத்த மனுஷ்யமானஹா. இப்பேற்பட்ட வசத்தியான இந்த நதி இருக்கே, இந்த நதியில் போய் எல்லா மனுஷியாலும் சேவை பண்ண வேண்டாமா? அவளுக்கு என்னதான் கிடைக்காதுன்னாள். எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். இது வியவச்சித்ய சபாண்டவேயா. இப்படி தீர்மானம் செஞ்சுவிட்டு பாண்டவேயா, அந்த பாண்டவ வம்சத்தில் வந்த ராஜாவான பரீட்சித்து பிராயோபவேஷம் பிரதி விஷ்ணுபத்யாம் பிரதி கங்கக்கரை விஷ்ணுபதின்னு. ஏன்னா பகவானுடைய சரணம் விஷ்ணுனுடைய சரணத்துலேருந்து வந்ததுனால அந்த நதிக்கு பேர் விஷ்ணுபதின்னு பேர். இந்த விஷ்ணுபத்யாம் பிரதி பிராயோபவேஷம். அங்கே போய் உட்காந்துட்டான். மரணம் அடையிற மட்டும் சாப்பிடாமல் இருக்கணும்னு போய் உட்காந்துட்டானாம். ததௌ முகுந்தாங்கிரீம் அனன்யபாவா. வேறு எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் முகுந்த அங்கிரீம் ததௌ, அவர் பகவானுடைய சரணத்திலேயே மனசை வச்சுண்டு முனிவிரதோ முக்த சமஸ்த சங்கா. எல்லா சங்கத்தையும் விட்டான், எல்லா அசோசியேஷனையும் விட்டுவிட்டு மனசு தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணி பகவானுடைய சரணத்தில் ஃபோக்கஸ் பண்ணி முனிவிரதா, முனிகள்லாம் எப்படி இருப்பாளோ அப்படி மௌனமாக உட்காந்துட்டான். தத்ரோபஜக்மு புவனம் புனானாஹ மானுபாவாக முனயஸ் சசிஷ்யாக. இவன் எல்லா விதமான சங்கமும் எல்லா விதமான அசோசியேஷனும் தனக்கு இல்லாமல் இருக்கணும். ஏகாந்தமாக உட்காந்துன்னு பகவானை தியானம் பண்ணணும். கங்கா தீரத்தில் உட்காந்துருக்கான் ராஜா. ஆனால் அவனை யார் விட்டாள்? அவனை சுற்றி வரலும் அங்கே இருக்கப்பட்ட அத்தனை மகர்ஷிகளும் மகானுபாவாக, கிரேட் மைண்ட்ஸ், மகா அனுபாவாக, ரொம்ப எல்லா நல்ல ஆத்மாராமாளாக இருக்கப்பட்ட மகர்ஷிகள் எல்லாம் தத்ர உபஜக்மு புவனம் புனானாக. அவள் எப்பேற்பட்டவாள்? புவனம் புனானாக. அவள் நடந்து போகிற தேசங்கள் இருக்கே, எங்கே போனாலும் எல்லாரையும் அவள் பியூரிஃபை பண்ணுவாள். புனானாக முனையா சசிஷ்யாக. அவள் மாத்திரமல்ல, அவளோட கூட
ஆயிரக்கணக்கான சிஷ்ய கணங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு இந்த கங்கா தீரத்துக்கு வந்து சேர்ந்தாளாம். அவள் பிராயேண தீர்த்தாபிகமாபதேசை ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தா. இந்த மாதிரியெல்லாம் எப்போதும் இப்படி தீர்த்தம் போயிட்டே இருப்பாள். இன்றைக்கி கோதாவரியில் ஸ்நானம், நாளைக்கு யமுனையில் ஸ்நானம், நாளைக்கு காவேரியில் ஸ்நானம், அப்புறம் நர்மதையில் ஸ்நானம், இப்படி போயிட்டே இருப்பாள். எங்கே பார்த்தாலும் ஸ்நானம் ஒவ்வொரு தீர்த்தமாக போயின்னு இருப்பாளாம். எதுக்காக நாள் பிராயேண தீர்த்தாபிகமாபதேசை, அபதேசைனாள். இதை ஷாக்கா வச்சுட்டு ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதா ஷாக்கா வச்சுன்னு போவாளாம். ஆனால் என்ன பண்ணுவாள்னால் ஸ்வயம் ஈ தீர்த்தானி புனந்தி சந்தா. இந்த தீர்த்தங்கள் கங்காதி யமுனாதி தீர்த்தங்கள் இருக்கே, அதுகளெல்லாம் ஒரே பொல்யூட்டடாக இருக்குது. இப்போ இருக்கிற கெமிக்கல் பொல்யூஷன் சொல்லலை. எல்லா ஜனங்களும் ஸ்நானம் பண்ணி அவளுடைய பாப்பங்களெல்லாம் போக்கின்னு இருக்காள். அத்தனை பாப்பமும் அங்கே டிசால்வ் ஆகிருக்கு இந்த கங்கை யமுனாதி தீர்த்தங்களில். அந்த தீர்த்தங்களை ப்யூரிஃபை பண்ணணுங்கிறதுக்காகவே இவா போய் ஸ்நானம் பண்ணுவாளாம். அப்போ அந்த தீர்த்தங்கள் இவாளை ப்யூரிஃபை பண்ணுறதில்ல, இவாள் போய் ஸ்நானம் பண்ணுறதுனால இந்த மகான்கள் அந்த தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறதுனால அந்த தீர்த்தங்கள்லாம் ப்யூரிஃபை ஆகிறதாம். ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தா. அங்கே யாரெல்லாம் வந்தான்னு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாள் சூத புராணிகர். அத்ரிர் வசிஷ்டா சவனஷரத்வான் அரிஷ்டநேமி பிருகுரங்கிராஷ்ச பராசரோ காதிசுதோத ராமः உதத்ய இந்திர பிரமதேத்மவாஹௌ மேதாதிதி தேவலார்ஷ்டிஷேணः பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதः மைத்ரேயௌர்வः கவஷக் கும்பயோனிः துவைபாயனோ பகவான் நாரதஸ்ய. பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாள். பெரிய ரிஷிகளெல்லாம் அங்கே வந்திருந்தாளாம். யாரெல்லாம் வந்திருந்தாள் நாள்? அத்ரி வசிஷ்டா ச்யவனः சரத்வான் அரிஷ்டநேமிः புர்குः அங்கிராः பராசரः காதிசுதः ராமः உதத்ய இந்திரப்பிரமதः இத்மவாஹௌ மேதாதிதிः தேவலः ஆர்ஷ்டிஷேணः பாரத்வாஜः கௌதமः பிப்பலாதः மைத்ரேயः ஔர்வः கௌஷः கும்பயோனிः துவைபாயனः பகவான் நாரதः ச. இவா பேரை கேட்டாலே புண்ணியம். இதான் இந்த 19வது அத்தியாயத்தினுடைய பெருமை. என்னென்னா இத்தனை பெரிய மான்களுடைய பேரெல்லாம் கொண்டு கொட்டிவிட்டாள். அத்ரி மகரிஷி, அத்ரின்னு இவர் பிள்ளை தான் தத்தர்னு சொல்கிறோமே, ஜெயகுரு தத்தான்னு எல்லாரும் சொல்கிறாளே, அந்த அத்ரியினுடைய புத்திரர் அந்த தத்தர். அதனால்தான் அவருக்கு ஆத்ரேயர்னு பேர். தத்தருக்கு பேர் ஆத்ரேயர்னு பேர். அதனால்தான் தத்தாத்ரேயர்னு சொல்கிறது. அந்த அத்ரி மகர்ஷி வந்திருந்தாள். அத்ரி அனசூயேன்ட்டு அவருடைய பத்னி, மகாபதிவிரதே. அப்படி அந்த அத்ரியோட பெருமை ரொம்ப புராணாந்தரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காள் அந்த அத்ரி மகர்ஷியோட பெருமையை பற்றி. அந்த அனசூயை மகாபதிவிரத்தை ஒரு தடவை அவளை டெஸ்ட் பண்ணணும்னுட்டு 3 தெய்வங்களும் பிரம்ம விஷ்ணு சிவன் 3 பேரும் போனாள். இவரை டெஸ்ட் பண்ணணும், இவரை பதிவிரத்தைன்னு சொல்கிறாளே பார்ப்போன்னு விட்டு போய் கேட்டாள். நீ எங்களுக்கு பிக்ஷை தரணும்னாள். பேஷா வாங்கோ தரேன்னாள். இல்லை நீ ஒன்றும் உடம்புல வஸ்திரம் இல்லாமல் எங்களுக்கு வந்து தரணும்னாள். டெஸ்ட்டு பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், இதை பற்றி ஒருத்தே என்ன பண்ணுறா பார்ப்போன்னு விட்டு அவள் சொன்னால் கவலையே இல்லை, வாங்க உள்ளேன்னாள். அவள் மகாபதிவிரதே ஒரு தீர்த்தத்தை எடுத்து அவள் 3 பேர்லையும் புரோக்ஷனம் பண்ணாள். 3 பேரும் சின்ன சிசுவாயிட்டாள், சின்ன குழந்தையாக போயிட்டாள். குழந்தையாக போனால் அவளுக்கு என்னது தெரிய போகிறது? இவள் சாரி கட்டின்னு இருக்காளா கட்டின்னு இல்லையான்னு என்ன தெரியும் சின்ன குழந்தைக்கு? இவா சொன்னபடியே அவளுக்கு ஸ்தன்யமானம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாள். அவள் அந்த மூணு தெய்வங்களுக்கும் அப்படிங்கிறதாக புராணத்தில் சொல்கிறது. அப்படி மகாபதிவிரத்தே அந்த அனசூயே அவருடைய பர்த்தா அந்த அத்ரி வந்திருந்தாள். வசிஷ்டருடைய புத்திரர் சக்தின்னு பேர். அந்த சக்தியினுடைய புத்திரர் பராசரர். அந்த பராசரனுடைய புத்திரர் தான்
வியாசாச்சாரியாள். அந்த வியாசாச்சாரியாளோட புத்திரர் தான் சுகர். அதனால தான் விஷ்ணுதாஸ்நாமம் சொல்கிறதே எல்லாரும் சொல்லுவார். வியாசம் வசிஷ்ட நப்தாரம். வியாசருங்கிறது வசிஷ்டருடைய நப்திரு. வியாசம் வசிஷ்ட நப்தாரம். சக்தேகே பௌத்திரம், இந்த சக்தியினுடைய கிராண்ட்சன். சக்தேகே பௌத்திரம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். பராசரருடைய ஆத்மயாக புத்திரர். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம். அகல்மஷா, மனசில் ஒன்றும் கல்மஷம் இல்லாதவர் அவர் வியாசாச்சாரியால். அவரை பற்றி சொல்கிறதே இந்த வசிஷ்டரை ஞாபகப்படுத்திப்போம். இப்போதும் விஷ்ணுதாஸ்நாமம் சொல்கிறவாள்னா வசிஷ்டர் இவா குழுத்தாத்தா, அவரை ஞாபகம் வச்சுப்பாள். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் இந்த சுகாச்சாரியால். அந்த வசிஷ்டர் வந்திருந்தாலாம். அத்திர வசிஷ்டா சியவனா. சியவனர்னு ஒரு பெரிய மகர்ஷி. சியவனரை பற்றி நிறையா சொல்லியிருக்காள். சுந்தரகாண்டத்தில் கூட அவரை பற்றி வருது. சியவனருடைய புள்ள தான் பிருகு மகர்ஷி. அந்த பிருகு மகர்ஷி பற்றியும் நிறையா கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அந்த சியவனர் வந்திருந்தார். ஷரத்வான் அவர் வந்திருந்தார். இந்த ஷரத்வானுடைய புள்ள தான் கிருபாச்சாரியாள். ஷரத்வானுடைய புள்ள கிருபாச்சாரியாள். கிருபான்னு சொல்கிறோமே, அந்த கிருபாச்சாரியாள். இந்த ஷரத்வான் வந்திருந்தாள். அரிஷ்டநேமிஹி, கருடனுடைய பிரதர் அவனு இருந்தார். அரிஷ்டநேமிஹி. பிருகு மகர்ஷி வந்திருந்தாள். அங்கிரஸ் வந்திருந்தாள். பிருகு அங்கிரஸ் வந்திருந்தாள். பிருகுரங்கிராஷ பராசரஹா. முன்னாடியே சொல்லியிருக்கேன், பராசரருங்கிறது யார் என்று. சக்தியினுடைய புள்ள வியாசாச்சாரியாளுடைய அப்பா பராசரர் வந்திருந்தார். காதிசுதா, காதியினுடைய பிள்ளை யார்? விஸ்வாமித்திரர் வந்திருந்தார். அத ராமஹா, பரசுராமர் வந்திருந்தார். உதத்தியர் வந்திருந்தார். அவர் அங்கீரசரோட பிள்ளை, அங்கீரசர்னு பேர். உதத்தியர் வந்திருந்தார். உதத்தியா இந்திரபிரமதர் அவர் வந்திருந்தார். இத்மவாகுன்னு ஒருத்தர் அவர் வந்திருந்தார். மேதாதிதிங்கிறது கண்வ மகர்ஷியோட அப்பா. அந்த மேதாதிதி வந்திருந்தார். தேவலருங்கிறது அந்த தௌமியருடைய அண்ணா. இந்த தௌமியர் தான் பஞ்ச பாண்டவாளுக்கு குலகுரு, வாத்து வாத்தியார். அவருடைய அண்ணா வந்திருந்தாராம். தேவலஹா. ஆர்ஷ்டிஷேணஹா பரத்வாஜருடைய பிள்ளை பரத்வாஜர், அவர் வந்திருந்தார். கௌதமரை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய பத்னி தான் அகல்யே. இந்த கௌதமர் வந்திருந்தார். பிப்பலாதஹா மைத்ரேயர் வந்திருந்தார். ஔர்வஹா கவஷா கவஷர் வந்தார். கும்பயோனின்னா அகஸ்தியர், அவர் வந்திருந்தார். ஏன்னா அவர் கும்பத்தில் உண்டானவர், அதனால் கும்பயோனி. துவைபாயனஹா, கிருஷ்ணத்வைபாயனர் வந்திருந்தார். துவைபாயனருங்கிறதான தீபத்தில் உண்டான கிருஷ்ணர்னு இவருக்கு பேர். எவ்வளோ கிருஷ்ணர், அதில் இவருக்கும் பேர் கிருஷ்ணர். யார்? வியாசாச்சாரியால். அவர் வந்திருந்தாராம். அவர் ஏன்னா தன்னுடைய புத்திரன் சுக்கன் வந்து சொல்ல போகிறானேங்கிறதுக்காக வியாசாச்சாரியால் இருந்தார். அது மாத்திரமில்லை, எந்த வியாசாச்சாரியாளுக்கு பாகவதத்தை சதுஸ்லோகி பாகவதத்தை உபதேசம் பண்ணாளோ அந்த நாரத சுவாமி வந்திருந்தாளாம். அத்ரிவதிஷ்டவனரத்வான் அரிஷ்டநேமிஹி பிருகுரங்கிராஷ்ச பராசரோ காதிசுதோத ராமஹ உதத்யைந்திர பிரமதேத்மவாகௌ மேதாதிதிः தேவலாஷ்டிஷேணः பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதः மைத்ரேய ஔர்வக் கவஷக் கும்பயோனிः துவைபாயனோ பகவான் நாரதश्च அந்யே ச தேவர்ஷி பிரம்மர்ஷி வர்யாக. இவா மாத்திரம் வரலேன்னாள். நான் லிஸ்ட்டு கொடுத்து தாங்காது. அத்தனை ரிஷிகள் வந்திருந்தாள். தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லாரும் வந்தாள். அருணாதேகாச்சே, அருணாதேகான்னு அது ஒரு செக்ஷன் ஆஃப் ரிஷிஸ், அவள்லாம் வந்திருந்தாள்.
அருணகான்னு பேர் அவள் பேர். அந்நேச்ச தேவர்ஷி பிரம்மர்ஷிவர்யாக ராஜர்ஷிவர்யா அருணாதயஷ நானார்ஷேய பிரவரான் சமேதான். நானா ஆர்ஷேய பிரவரான். ஆர்ஷேயனா ஆர்ஷங்கிறது ரிஷியினுடைய அப்ஜெக்டிவ். பலவிதமான ரிஷிகளுடைய பிரவரம் லீனேஜ் நம்ம சொல்கிறது இல்லையா, அபிவாதியை சொல்கிறதே பஞ்சார்ஷேய, சில பேர் பஞ்சார்ஷேயம்பா, சில பேர் திரையார்ஷேயம்பாள். எங்களுடைய லீனியேஜ் 3 ரிஷி, எங்களுடைய ரிஷி பஞ்சார்ஷேயம் 5 ரிஷின்னு சொல்லுவாள். இப்படி ஏன்னா என்னோட லீனியேஜ் 3 ரிஷி, ஆங்கீரச, பார்கஸ்பத்திய, பாரத்வாஜ. ப்ரகஸ்பதியினுடைய வம்சம் பாரகஸ்பத்திய, அங்கிரசனுடைய வம்சம் ஆங்கிரச, பரத்வாஜருடைய வம்சம் பாரத்வாஜ. இந்த 3 ரிஷியினுடைய லீனியேஜில் வந்தவன் நான். அதனால் அபிவாதியை சொல்கிறதே அப்படி திரையா ரிஷியை சொல்லுவேன். அந்நேச்ச தேவர்ஷி விப்ரர்ஷி வர்யாக ராஜர்ஷி வர்யாக அருணாதயஷ நானா ஆர்ஷேய பிரவரான் சமேதான் அபியர்ச்சிய ராஜா சிரசா வந்தே. இத்தனை ரிஷிகள், நூற்றுக்கணக்கான ரிஷிகள் சிஷ்யாளோட கூட வந்திருக்கிறத பார்த்தான் ராஜா. எழுந்திருந்து கையை ரெண்டையும் கூப்பிண்டான். சிரசா வந்தே, கைகளை தூக்கி தலையில் வச்சிருந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணான் எல்லாருக்கும் சிரசால. சுகோபவிஷ்டேஷு அததேஷு பூயः கிருத பிரணாமः ஸ்வச்சிகீர்ஷிதம் யத். ராஜா மறுபடியும் ஒரு தடவை இவாள்லாம் ரிஷிகள்லாம் உட்கார்ந்துட்டாள் கீழே கங்கை கரையில். அவளும் உட்கார்ந்துட்டாள். அவள் உட்கார்ந்துட்டு சுகாசீனா, எல்லோரும் சுகமாக உட்கார்ந்துட்டதுக்கு பிறகு ராஜா பூயகான்னாள். மறுபடியும் ஒரு தடவை இவா அத்தனை ரிஷிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணானாம். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளுக்கு எடுத்து சொன்னான் தன்னுடைய முடிவை பற்றி. இந்த மாதிரி தான் பிராயோபவேசம் பண்ணுறது தீர்மானம் பண்ணியிருக்கேன், ஆகாரம் இல்லாமல் கங்கை கரையில் உட்காந்துருக்க போகிறேன் அப்படிங்கிறதாக அவளுக்கு விஞ்ஞாபனம் பண்ணான். விஜ்ஞாபயாமாச விவிக்த சேதாக உபஸ்திதோக்ரே அபிகிரஹீத பாணி. அபிகிரஹீத பாணி, கைகள் ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி கூப்பிண்டு அவளுக்கு தன்னுடைய தீர்மானத்தை எடுத்து சொன்னாலாம் அந்த ரிஷிகளுக்கு. இது மட்டும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். சூதவாச்ச ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே பிரதமஸ்கந்தே ஏகோனவிம்சோऽध्यायः. ஸ்ரீஹரே நமः. सूत उवाच महीपतिस्त्वथ तत्कर्मगर्ह्यं विचिन्तयन्नात्मकृतं सुदुर्मनाः अहो मया नीचम् अनार्यवत्कृतं निरागसि ब्रह्मणि गूढतेजसी ध्रुवं ततो मे कृतदेवहेलनात् दुरत्ययं व्यसनं नातिदीर्घात् तदस्तु कामं हि अघनिष्कृताय मे यथा न कुर्यां पुनरेवम् अद्धा अद्यैव राज्यं बलं ऋद्धकोशं
बलं रुद्धकोशम् अद्यैव राज्यं बलं रुद्धकोशं प्रकोपितब्रह्मकुलानलो मे प्रकोपितब्रह्मकुलानलो मे प्रकोपितब्रह्मकुलानलो मे दहतु अभद्रस्य पुनर्न मे भूत् दहत्वभद्रस्य पुनर्न मे भूत् दहत्वभद्रस्य पुनर्न मे भूत् पापीयसी धीः द्विजदेवगोभ्यः पापीयसी धीः द्विजदेवगोभ्यः पापीयसी धीर्द्विजदेवगोभ्यः सचिन्तयन्नित्थम् अथाशृणोद्यथा सचिन्तयन् इत्थम् अथाशृणोद्यथा सचिन्तयन्नित्थमथाशृणोद्यथा मुनेः सुतोक्तो निरृतिः तक्षकाख्यः मुनेः सुतोक्तः निरृतिः तक्षकाख्यः मुनेः सुतोक्तः निरृतिः तक्षकाख्यः ससाधुमेनेन चिरेण तक्षकानलं प्रसक्तस्य विरक्तिकारणम् ससाधुमेनेन चिरेण तक्षका ससाधुमेनेन चिरेण तक्षका अनलं प्रसक्तस्य विरक्तिकारणम् अनलं प्रसक्तस्य विरक्तिकारणम् तक्षका अनलं ரெண்டும் சேர்ந்தா தக்ஷகானலம்னு வரும் ससाधुमेनेन चिरेण तक्षकानलं प्रसक्तस्य विरक्तिकारणम् இப்படி சேர்ந்து சொல்லலாம் ससाधुमेनेन चिरेण तक्षकानलं प्रसक्तस्य विरक्तिकारणम् ससाधुमेनेन चिरेण तक्षकानलं प्रसक्तस्य विरक्तिकारणम् अथो विहायेमम् अमुं च लोकम् अथो विहायेमममुं च लोकम् अथो विहायेमममुं च लोकम् विमर्शितौ हेयतया पुरस्तात् विमर्शितौ हेयतया पुरस्तात् विमर्शितौ हेयतया पुरस्तात् कृष्णाङ्घ्रिसेवाम् अधिमन्यमानः कृष्णाङ्घ्रिसेवाम् अधिमन्यमानः कृष्णाङ्घ्रिसेवामधिमन्यमानः उपाविशत् प्रायममर्त्यनद्याम् उपाविशत् प्रायम् अमर्त्यनद्याम् उपाविशत् प्रायममर्त्यनद्याम् यः वैलसच्छ्री तुलसी विमिश्र यः वैलसच्छ्री तुलसी विमिश्र यः वैलसच्छ्री तुलसी विमिश्र कृष्णाङ्घ्रिरेण्वभ्यधिकाम्बुनेत्री कृष्णाङ्घ्रिरेणु अभ्यधिकाम्बुनेत्री कृष्णाङ्घ्रिरेणु अभ्यधिकाम्बुनेत्री कृष्णाङ्घ्रिरेण्वभ्यधिकाम्बुनेत्री पुनातिलोकान् उभयत्र शेषान् पुनातिलोकान् उभयत्र स ईशान् पुनातिलोकान् उभयत्र शेषान् कस्तां न सेवेत मरिष्यमाणः कस्तां न सेवेत मरिष्यमाणः कस्तां न सेवेत मरिष्यमाणः इति व्यवच्छिद्य स पाण्डवेयः इति व्यवच्छिद्य स पाण्डवेयः इति व्यवच्छिद्य स पाण्डवेयः प्रायोपवेशं प्रतिविष्णुपद्यां प्रायोपवेशं प्रतिविष्णुपद्यां प्रायोपवेशं प्रतिविष्णुपद्यां दधौ मुकुन्दाङ्घ्रिम् अनन्यभावः दधौ मुकुन्दाङ्घ्रिमनन्यभावः दधौ मुकुन्दाङ्घ्रिमनन्यभावः मुनिं व्रतो
முக்தசமஸ்தசங்கः முனிவ்ரதः முக்தசமஸ்தசங்கः முனிவ்ரதோ முக்தசமஸ்தசங்கः தத்ரோபஜக்முः புவனம் புனானாः தத்ரோபஜக்முர்புவனம் புனானாः தத்ரோபஜக்முர்புவனம் புனானாः மகானுபாவாः முனயः சசிஷ்யாः மகானுபாவா முனயः சசிஷ்யாः மகானுபாவாः முனயः சசிஷ்யாः प्रायेण तीर्थाभिगमापदेशैः प्रायेण तीर्थाभिगमापदेशैः प्रायेण तीर्थाभिगमापदेशैः स्वयं हि तीर्थानि पुनन्ति सन्तः स्वयं हि तीर्थानि पुनन्ति सन्तः स्वयं हि तीर्थानि पुनन्ति सन्तः अत्रिर्वसिष्ठश्च्यवनश्चरद्वाने 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 अरिष्टनेमिर्भृगुरङ्गिराश्च 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 पराशरो गाधिसुतोऽथ रामः पराशरो गाधिसुतोऽथ रामः पराशरो गाधिसुतोऽथ रामः उतथ्य इन्द्र प्रमदेध्मवाहौ उतथ्य इन्द्र प्रमदेध्मवाहौ उतथ्य इन्द्र प्रमदेध्मवाहौ मेधातिथिः देवलार्ष्टिषेणः मेधातिथिर्देवलार्ष्टिषेणः मेधातिथिर्देवलार्ष्टिषेणः भारद्वाजो गौतमः पिप्पलादः भारद्वाजो गौतमः पिप्पलादः भारद्वाजो गौतमः पिप्पलादः मैत्रेय और्वः कवशः कुम्भयोनिः मैत्रेय और्वः कवशः कुम्भयोनिः मैत्रेय और्वः कवशः कुम्भयोनिः द्वैपायनो भगवान् नारदश्च द्वैपायनो भगवान् नारदश्च द्वैपायनो भगवान् नारदश्च अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्याः अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्याः अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्याः राजर्षिवर्याः अरुणादयश्च राजर्षिवर्या अरुणादयश्च राजर्षिवर्या अरुणादयश्च नानार्षेयप्रवरान् समेतान् नानार्षेयप्रवरान् समेतान् अभ्यर्च्य राजा शिरसा ववन्दे अभ्यर्च्य राजा शिरसा ववन्दे अभ्यर्च्य राजा शिरसा ववन्दे सुखोपविष्टेषु अथ तेषु भूयः सुखोपविष्टेष्वथ तेषु भूयः सुखोपविष्टेष्वथ तेषु भूयः कृतप्रणामः स्वचिकीर्षितं यत् कृतप्रणामः स्वचिकीर्षितं यत् कृतप्रणामः स्वचिकीर्षितं यत् विज्ञापयामास विविक्तचेताः विज्ञापयामास विविक्तचेताः विज्ञापयामास विविक्तचेताः उपस्थितोऽग्रे अभिगृहीतपाणिः उपस्थितोऽग्रे अभिगृहीतपाणिः उपस्थितोऽग्रे अभिगृहीतपाणिः இவ்வாறாக கூப்பிண்டு சொன்னான். எல்லாரையும் பார்த்துவிட்டு
ராஜா என்ன சொன்னான்னு சொல்கிறாள். ராஜோவாச்சே, ராஜா சொன்னான், அஹோ வயம் தன்யதமான் நிருபாணாம் மகத்தமானுகிரகணீயசீலாः ராஜ்ஞாம் குலம் பிராமண பாதசௌச்சாத் தூராத் விசிருஷ்டம் பதகர்ய கர்மா. நீங்கள்லாம் எப்பேற்பட்ட மகான்கள் தெரியுமா? மகத்தமஹா, முன்னாடியே சொல்லியிருக்கேன். மகத்தமஹானா தமஹானா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சாதாரண மகான்கள் இல்லை. வந்திருக்கிறவாள்னா பிரம்மரிஷிகள், ராஜரிஷிகள், தேவரிஷிகள் எல்லாரும் மகத்தமாள், ரொம்ப பெரியவாள், மகான்கள். அப்பேற்பட்ட மகான்கள் இருக்காளே, அவளை பார்த்து சொல்கிறான் ராஜா. என்ன சொல்கிறான்னா, எங்களுடைய குலம் பிராமண சாபம் ஏற்பட்ட காரணத்தினால வீணாப்படுமோன்னு நினச்சேன். ராஜ்ஞாம் குலம் பிராமண பாத சௌச்சாத்து, நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களுடைய பாத துளி பட்டு அதனால் நாங்கள்லாம் சுத்தப்பட்டுரும். எங்கள் குலமே சுத்தியாகிடுத்து, பாண்டவ குலமே சுத்தியாகிடுத்து. நீங்கள்லாம் எப்பேற்பட்டவாள்? தூராத் விதிருஷ்டம் பதகர்ஹ்ய கர்மா, ராஜாக்கள்கிட்டேருந்து தூர விலகி இருப்பேள், காட்டிலேயே இருந்துருப்பேள், ராஜாங்கத்துக்குள்ளே வரமாட்டேள். ஏன்னா ராஜாக்களுக்கெல்லாம் பணம் இருக்கும், கர்வம் இருக்கும். நான் தான் ராஜான்னு க்ஷத்ரியாளுக்குள்ள ஒரு ரஜோகுணம் இருந்துட்டுருக்கும்னு அவளை கண்டு தூர விலகி காட்டுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டுருப்பேள், வெளியிலேயே வரமாட்டேள். அப்பேற்பட்ட மகான்கள் நீங்கள்லாம். அப்பேற்பட்டவாள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேள்? வயம் தன்யத்தமான் நிருபாணாம் நாள். இருக்கிற ராஜாக்கள் எவ்வளோ பேர் இருக்காள் லோகத்தில், அத்தனை ராஜாவிலையும் எங்கள் குலம், இந்த ராஜாவான நான், எனக்கு பரமானுகிரகம் பண்ணிவிட்டேள் நீங்கள். ஏன்னா எங்கள் குலமே உங்களுடைய பாத தூளியினால் சுத்தம் ஏற்பட்டு நாங்கள்லாம் பரமானுகிரகம் பண்ணப்பட்டவாளாக நினச்சிட்டு இருக்கேன் நான். மகத்தம அனுகிரகணியே ஷீலாக நாள். எங்களுக்கு நீங்கள்லாம் அனுகிரகம் பண்ணுவதற்கு ரொம்பவும் சீலமான பெரியோர்கள் நீங்கள் வந்திருக்கேள். தஸ்யைவமே அகஸ்ய பராவரேஷः வியாசக்தசித்தஸ்ய கிரகேஷு அபீக்ஷ்ணம். வியாசக்தசித்தஸ்ய கிரகேஷு அபீக்ஷ்ணம் நாள். தஸ்யைவமே அகஸ்ய பராவரேஷः, இகம் பரம், இந்த லோகம் அடுத்த லோகம், இந்த ரெண்டுக்கும் ஈஸ்வரன் பகவான். அந்த பகவான் பரேஷன் இருக்கானே, வியாசக்த சித்தசிய, அவன்கிட்டக்க நீங்கள் மனசை வச்சிருக்கீள், பற்றுள்ள மனசு உங்களுக்கு. அப்பேற்பட்ட பகவான்கிட்டக்க எப்போ பார்த்தாலும் மனசை வச்சிருக்கப்பட்டவாள் நீங்கள். கிரேஷ்வபீக்ஷ்ணம் நிர்வேதமூலோ த்விஜசாபரூபா, நீங்கள் பகவான்கிட்ட பற்று வச்சிருக்கிறவாள். அதனால் என்ன என்னால் நிர்வேத மூலம், அஜானம்ங்கிறதுனுடைய மூலம் இருக்கே அது விட்டுடும். அதை அந்த வேரோட கூட அந்த பற்று விடுறதுக்கு உள்ளான, எனக்கு இந்த அங்கே போய் எல்லாத்தையும் போய் பற்று வச்சுருக்கேன் இந்த லோகத்தில், அந்த பற்று போகிறதுக்காகவே நீங்கள்லாம் வந்திருக்கேள். தஸ்யைவ மேகஸ்ய பராவரேஷः வியாசக்தசித்தஸ்ய கிரகேஷ்வபீக்ஷ்ணம் நிர்வேதமூலः த்விஜசாபரூபः யத்ர பிரசக்தோ பயமாசுதத்தே. ஏதோ வியாஜமாக வச்சுருந்து பிராமண சாபம் ஏற்படுத்தினால என்ன ஆச்சுன்னாள். ஆகையினால இந்த இகம் பரம் ரெண்டுக்கும் பகவானாக இருக்கப்பட்ட, ஈஸ்வரனாக இருக்கப்பட்ட பகவான் இருக்கானே, அவங்ககிட்டக்க பற்றை கொண்டு வச்சோம்னா இந்த லோகத்தில் இருக்கிற பற்று விட்டுடும். ஆகையினால க்ஷேமத்தை அடைஞ்சு விடுவேங்கிறதா சொன்னான். இதுதான் திருவள்ளுவர் சொன்னார். பற்றுக பற்றற்றான் தாளினை நாள். பற்று விட எதுக்குன்னாள்? பற்று விடற்குன்னாள். இந்த பற்று விடணும்னாக்க ஞானம் கிடைக்கணும். நம்ம இருக்கப்பட்ட இந்த கிரந்தி, ஹிருதய கிரந்தி போகணும்னா பற்றுக நாள். யாரை போய் பற்றுக? பற்றற்றான் தாளினை நாள். தாள்னா கால். பற்றற்றான்னு பகவானுக்கு பேர். அவர் ஒற்றுட்டியுமே பற்று வச்சுக்காதவர். அப்பேற்பட்ட பகவானை போய் அவங்கால போய் பிடிச்சிக்கோன்னாள். அதுதான் இங்கே ராஜா சொன்னான். தம்மோபயாத்தம் பிரதியந்து விப்ராஹா உபயாத்தம் பிரதியந்து, ஏற்றுக்கோங்கள் நாள். என்ன விப்ராஹா
கங்காச்ச தேவி திருதச்சித்தமீஷே. நான் பகவான்கிட்ட கொண்டு என் மனசை வைக்க போகிறேன். ஏதோ மாயமாக தக்ஷங்கிறதாக ஒன்று வந்து என்னை கடிக்க போகிறது, அதனால் நான் மடைய போகிறேங்கிறதா நான் சொல்கிறாளே. அதனால் எது வேணால் நடக்கட்டும். ஆனால் என்னுடைய திருத்த சித்தம் இந்த இந்த கங்காதேவி கரையில் உட்கார்ந்துருக்கேனே, இந்த பரம பாவனமான இந்த கங்காதேவி, நீங்கள் விப்ராக பெரிய பிராமணாள் விப்ராக இத்தனை கூட்டம் வந்திருக்கேளே, நீங்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுண்டு என்னுடைய சித்தம் திருத்தமாக இருக்கணும், பகவான்கிட்ட திருத்தமாக இருக்கணும், அவன் காலில் கொண்டு போய் நான் சரணங்களில் கொண்டு போய் மனசை வைக்கணுங்கிறதாக நீங்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அதனால் நீங்கள் பகவத்கதையை நீங்கள்லாம் சொல்லணும். நான் இறந்து போகிற சமயத்தில் பகவத்கதையை நீங்கள் சொல்லுங்கோன்னு நான். த்விஜோபசிருஷ்டா குஹகஸ்தக்ஷகோ வா தசதூ அலம் காயத விஷ்ணுகாதா. காயத விஷ்ணுகாதா. விஷ்ணுகாதா பகவானுடைய கதையை நீங்கள்லாம் சொல்லணும். நீங்கள்லாம் சொல்லிட்டு அது என் காதில் விழுந்துட்டே நான் மரணத்தை அடையணும் அப்படிங்கிறதாக பகவான் வீரமாக பேசினான். புனச்ச பூயாத் பகவத்யனந்தே ரதி பிரசங்கச்ச ததாஸ்ரயேஷு. ரதி பிரசங்கஸ்ய ததா ஆசிரயேஷு. எனக்கு என்ன ஏற்படணும்னால் பகவானுடைய சரணங்களில், அனந்தனான பகவானுடைய சரணங்களில் என்னுடைய பக்தி ஏற்படணும். அது மாத்திரமில்லை, எந்த பகவான்கிட்டக்க சதா பக்தி வச்சிருக்கிற பாகவதாள் இருக்காளோ அந்த பக்தாளோடு கூட எனக்கு சங்கம் ஏற்படணும்னால் ரதி பிரசங்கச்ச ததாஸ்ரயேஷு மகத் சூயாம் யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரேஸ்து சர்வத்திர நமோ த்விஜேபியா. எப்படி கேட்குறான் பாருங்கோள். ஏன்னா உசுறு போகிற தருவால மனுஷனுடைய எண்ணமே மாறிவிடும். எனக்கு நன்னா பார்த்துருக்கேன். என் தங்க கேன்சராக இருந்தபோது கூட அப்படி முத்தி போய் கடைசியில் நாள் கணக்கு மணிக்கணக்கில் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்பொழுது திருத்த சித்தமாக தைரியமாக அவள் என்ன எல்லாருக்கும் லெட்டர் எழுதி வைக்கிறதெல்லாம் பார்த்தேன் எப்படி இருக்குது. அப்போது வந்து எண்ணமே மாறி விடுறது, எல்லார்த்தையும் ஒரு பிரியபாவம் ஏற்படுறது. அதற்கு முன்னாடி தான் துவேஷபாவம் தான் இருக்குது. ஒவ்வொருத்தர்ட்டையும் அவளுடைய குத்தங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் ஒருத்தர் இப்படிலாம் இருக்குது. ஆனால் எப்போது இறந்து போகிறோம், இனிமேல் இங்கே இருக்க போகிறதுல ஆச்சு, டிக்கெட்டு வாங்கி ரிசர்வேஷன் ஆகி அங்கே போகிறது டைம் வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் மைத்திரம் பாவம் தான் ஏற்படும். மைத்ரேஸ்து சர்வத்திர நமோ த்விஜேபியா. எனக்கு எல்லா பிராமணாள் எல்லா ஜீவன்கள்ட்டையும் நாள், எல்லா பிராமணாள் மாத்திரம் இல்லை, மைத்ரேஸ்து சர்வத்திர நாள் எல்லா ஜீவன்கள்டையுமே ஸ்நேகம் ஏற்படட்டும், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோள். மகத் சுயாம் யாம் உபயாமி சிருஷ்டிம். சிருஷ்டியில் பகவான் படைச்ச எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் எனக்கு மைத்ரி பாவம், எனக்கு மித்திரபாவம், ஸ்னேகபாவம் ஏற்பட்டும். எல்லாத்தையும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா, பிரியமாக இருக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படணும் எனக்கு. சர்வத்திர நமோ த்விஜேபியா. வந்திருக்கிற அத்தனை பிராமணாளுக்கும் நமஸ்காரம், அனுகிரகம் பண்ணோம்னா. இது ஸ்மராஜா அத்தியவசாய யுக்தா பிராச்சீனமூலேஷு குஷேஷு தீரா. இப்படி தைரியமாகவும் தீரனான ராஜா இப்படி அந்த ரிஷிகளெல்லாம் பார்த்து இப்படி சொன்னான். சொல்லிவிட்டு என்ன பண்ணான்னாள், இது ஸ்மராஜா அத்தியவசாய யுக்தா. இப்படி தீர்மானம் பண்ணின மனசோடு கூட ஆகாரம் பண்ண போகிறதில்ல, பிராணத்தை விட போகிறேன், பகவத் பக்தி பாகவதாள் பக்தி இதோடு கூட உட்காந்துட போகிறேன்னு தீர்மானம் பண்ண ராஜா பிராச்சீன மூலேஷு குஷேஷு தீரஹான்னாள். கிழக்கு நுனியாக தர்பையை போட்டுனான், தர்பாசனத்தில் உட்காந்துனான். கிழக்கு நுனியாக தர்பையை போட்டுண்டு உதங்முகோ தட்சிணகூல ஆஸ்தே. கங்கையினுடைய தெற்கு கரையில் உட்காந்துனானாம். வடக்கு முகமாக பார்த்துன்னு உட்காந்துனான். வடக்கு முகமாக பார்த்துட்டு கிழக்கு முகமாக தர்பையை போட்டுன்னு தர்பத்து மேலே தர்பாசனமத்தில் உட்காந்துண்டு உதங்முகோ தட்சிணகூல ஆஸ்தே சமுத்திரபத்னியா ஸ்வசுத ன்யஸ்தபாரா நாள். தன்னுடைய அரசாங்கத்தினுடைய சாவியெல்லாம் எடுத்து தன் புத்திரனான ஜனமேஜ் என்கிட்ட கொடுத்து ராஜ்யபாரத்தை கொடுத்துவிட்டு, இனிமேல் ராஜாங்கத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, செக்கு புக்கெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு ராஜாங்கத்தை பற்றி தெரிய வேண்டாம் அப்படின்னு சமுத்திர பத்னியான கங்கையினுடைய நதிக்கரையில் தெற்கு கரையில் உட்காந்துண்டு வடக்கு முகமாக உட்காந்துண்டு கிழக்கு முகமாக தர்ப போட்டுன்னு தர்பாசனத்தில் உட்காந்துட்டான் ராஜா. அப்படி தீர்மானமான புத்தியோடு கூட நாள். ஏவம் ச தஸ்மின் நரதேவதேவே
प्रायोपविष्टे दिवि देवसङ्घाः प्रशस्य भूमौ व्यखिरन् प्रसूनैः मुदामुः दुन्दुभयश्यनेदुः. இப்படி ராஜா தைரியமாக பேசிவிட்டு தைரியமாக உட்கார்ந்துருந்ததை பார்த்துவிட்டு என்ன பண்ணாள்னா, தேவதைகள்லாம் நபசிஸ்ததேகி எல்லாம் உயரக்கு ஆகாசத்துலேருந்து புஷ்ப வருஷத்தை கொட்டினாள். புஷ்பத்தை அவன் மேலே கொட்டினாள். துந்துபின்னு ஒரு கோஷம், துந்துபிங்கிறதா ஒரு டமாரு, அதை எடுத்து டபடபடன்னு அடிச்சுட்டு உத்கோஷம் பண்ணாள் சந்தோஷத்தில். மகர்ஷயோவை சமுபாகதாயே பிரசஸ்ய சாத்விதி அனுமோதமானாக. இந்த பெரிய பேச்சை கேட்டாள். அங்கே வந்திருக்கிற அத்தனை தாடிவாளாக்களும் அத்தனை ரிஷிகளும் எழுந்துட்டு சாது சாதுன்னு கத்தினாள். ஆஹா, பிரேவோ பிரேவோன்ட்டு இப்படி சொல்கிறியேப்பா, ரொம்ப வசத்தியான வார்த்தையை பேசிவிட்டேன்னு மகர்ஷிகள்னா அங்கே இருக்கிறவாள்லாம் இறஞ்சி உத்கோஷம் பண்ணாள் சாது சாதுன்னுட்டு. ஊச்சுஹு பிரஜானுகிரகசீலசாராः யதுத்தம ஸ்லோககுணாபிரூபம் நவாயிதம் ராஜர்ஷிவர்ய சித்திரம் பவத்சு கிருஷ்ணம் சமனுவிரதேஷு யோத்யாசனம் ராஜகிரீடஜுஷ்டம் சத்யோஜுஹு பகவத்மார்ஷ்வகாமாः. நீ எப்பேற்பட்ட குலத்தில் வந்தவன் தெரியுமா? சாது சாது, நீ பேசுறது ரொம்ப சக்தியாக பேசிவிட்டேன் நாள். ஏன் நாள், நீ உன்னுடைய மூதாதையர்கள் இருக்காளே பாண்டவாள், அவள்லாம் கிருஷ்ணனுடைய சரணங்களை வேண்டி ராஜ்யத்தை விட்டவாள் அவள்லாம். அப்பேற்ப ஏ அத்தியாசனம் ராஜ கிரீட ஜுஷ்டம் சத்யா ஜுஹு பகவத் பார்ஸ்வகாமாக. பகவத் பார்ஸ்வகாமாக, பகவானோடு கூட எப்போதும் இருக்கணுங்கிறதுக்காக ராஜ்யத்தைலாம் திறந்துவிட்டு அஸ்தினாபுரத்தெல்லாம் விட்டுவிட்டு அவள்லாம் போய் சேர்ந்தவாள். அப்பேற்பட்ட அந்த வம்சத்தில் நீ பிறந்தவன் இல்லையா? ஆகினால நீ சொல்கிறது ரொம்ப சாது சாதுன்னு எல்லாரும் கத்தினாள். சர்வே வயம் தாவதிகாஸ்மஹேத கலேவரம் யாவதசௌ விஹாய லோகம் பரம் விரஜஸ்கம் விஷோகம் யாஸ்யத்யயம் பாகவத பிரதானஹ. பாகவத பிரதானஹ. அப்போ எல்லாரும் மகர்ஷிகள் எல்லாம் சொன்னாள், சர்வே வயம் தாவதிகாஸ்மஹே அத நாள். நம்ம எல்லாரும் இங்கே விட்டு போக வேண்டாம். இப்படி நம்மளாம் டிக்கெட்டை வாங்கிட்டு ஒவ்வொரு ஊராக போய் ஸ்நானம் பண்ணிட்டு பகவதி பிக்ஷாந்தேயின்னு சொல்லிட்டு போவோமே, பரிவிராஜகால் நம்மளாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தீர்மானம் பண்ணுவோம், எல்லா கும்பலும் இங்கே உட்காந்துருவோம் ராஜா கிட்டேயே. எத்தனை நாள் மட்டும் அவன் உசுறு போகாமல் ராஜா பரலோகம் போகாமல் இருக்கானோ அது வரையும் தான் அவனோட கூட உட்காந்துட்டு இந்த பாகவத பிரதான பாகவதாலேயே உத்தமமான இந்த உத்தமனான இந்த மகாராஜா பரீட்சித்து அவனோட கூட இருந்துட்டு லோகம் பரம் விரஜஸ்கம் விஷோகம் யாஸ்யதி அயம் பாகவத பிரதான. இவன் இந்த சோகமே இல்லாத பரலோகம் இருக்கே, அதுக்கு போகிற பரியந்தம் நாம் இங்கே இருப்போம் நாள். அதாவது என்ன அர்த்தம், அவனோட கூட நம்மளும் சேர்ந்து பகவானை தியானிப்போங்கிறதாக அவள்லாம் தீர்மானம் பண்ணி அவனோட கூட எல்லாரும் உட்கார்ந்துட்டாள். ஆஸ்ருத்ய தத்ருஷிகணவச்சா பரீட்சித் சமம் மதுச்சுத் குரு சாவ்யலீகம் ஆபாஷதைனான் அபிநந்தியயுக்தான் சுஷ்ரூஷமாணः சரிதானி விஷ்ணோः. ஆஸ்ருத்ய தத்ருஷிகணவச்ச பரீட்சித்து, இப்படி அவள்லாம் சொல்கிறத கேட்டான். அந்த மதுச்சுத்து குரு ச அவ்யலீகம். அவ்யலீகம் நாள் ரொம்ப உண்மையான சத்தியமான வார்த்தைகள் அவள் சொன்னது, ரொம்ப இனிமையான வார்த்தைகள், காதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது அவனுக்கு ராஜாவுக்கு. ஆஹா, நம்மளை இப்படி பிரசம்சித்து சொல்கிறாளே, சத்தியத்தையும் சொல்கிறாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ராஜா. ஆஸ்ருத்ய தத் ரிஷிகணவச்சா பரீட்சித்து சமம் மதுச்சுது குரு சாவ்யலீகம். ரொம்ப பெரிய வார்த்தைகளை அவள் பேசிவிட்டாள். அதை கேட்டு சந்தோஷப்பட்டான். ஆபாஷத்தைனான் அபிநந்தியயுக்தான். இப்படி சொன்ன அவள் எல்லாரையும் மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணான். அப்போது கேட்டுட்டான். என்ன கேட்டான்? சுஷ்ரூஷமானச்சரிதானி விஷ்ணோ, பகவானுடைய கதையை கிருஷ்ண சரிதத்தை எடுத்து நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணுங்கிறதா கேட்டுட்டான். சமாகதாக சர்வதேவ சர்வே வேதாயதா மூர்த்திதரா ஸ்திரீபிருஷ்டே. நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறது எப்படின்னா, வேதமே
உயிர் எடுத்து வந்த மாதிரி இருக்குன்னான் ராஜா. வேதம் மூணு வேதங்கள் இருக்கே, அது அப்படியே பகவானை விட்டுவிட்டு வேதம் ஒரு உயிர் எடுத்து மனுஷ ரூபத்தில் நீங்கள்லாம் வந்திருக்கே, எல்லாம் வேதமும் நீங்களும் ஒன்று தான். அப்படி நீங்கள்லாம் வந்திருக்கிறது எனக்கு அப்படி தோன்றுறதுன்னு நான் ராஜா. நீங்கள் இத்தனை பேரும் ஒரு சேர்ந்து வந்திருக்கிறது அப்படி எனக்கு தோன்றுறதுன்னு நான். நேஹாதனாமுத்திர ச கஷ்டனார்த்த ரிதே பரானுகிரகம் ஆத்மசீலம் ததச்சவஹ பிருச்யம் இமம் விபிருச்சே விஸ்ரப்ய விப்ரா இது கிருத்தியதாயாம் சர்வாத்மனா மிரியமாணைஷ்ச கிருத்தியம் சுத்தம் ஜத தத்ர அமிர்ஷத அபியுக்தாக. இறந்து கொண்டிருக்கும் ஒருவன் என்னத்தை கேட்கணும்? பகவானை பற்றி தான் கேட்கணும். சர்வாத்மனா மிரியமாணைஷ்ச கிருத்தியம் சுத்தம் ச தத்ர அமிர்ஷத அபியுக்தாக தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரः எதிர்ச்சையா காம் அடமானோ அனபேக்ஷா. ராஜா சொன்னான், எந்த ஒருவன் இறந்து கொண்டுங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், இறந்து கொண்டு மிரியமானைஹி எது பண்ணணும், அவன் பண்ண வேண்டிய கிருத்தியம் சுத்தமான கர்மா என்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு ராஜா சொன்னான். அப்போது என்ன ஆச்சுன்னால் தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா. இப்படி ராஜா சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே ஒருத்தர் வந்து சேர்ந்தார். நாள் யாருன்னாள் வியாசபுத்திரா சுகா. சுகாச்சாரியால் அங்கே உள்ளே வந்து சேர்ந்தாளாம். அவர் எப்பேற்பட்டவர்னார் எதிர்ச்சையா காம் அடமானோ அனபேக்ஷா. அனபேக்ஷான்னாள் அவரை எதிர்பார்த்துன்னு இல்லை யாரும். சுகாச்சாரியால் வரப்போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது, அங்கே வந்திருக்கிறவாளுக்கெல்லாம். ராஜா பரீட்சித்துக்கும் தெரியாது. ஆனால் அவன் வந்து யாரானும் பகவத்கதையை சொல்ல மாட்டாளா, இறந்து கொண்டிருக்கிற எனக்கு பகவத்கதையை சொல்லி என் மனசை சந்தோஷப்படுத்த மாட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்பட்ட அந்த ராஜாவுடைய ஆச்சரியமாக அலக்ஷிய லிங்கா, ஒரு விதமான ஆசிரம லிங்க தாரணம் இல்லாமல், ஆசிரம லிங்க தாரணம்னா சன்னியாசியாக இருக்கப்பட்டவள் கையில் பெரிய தண்டம் வச்சுருப்பாள், திருதண்டின்ட்டு தண்டம் வச்சுருப்பாள், காஷாய வஸ்திரம் போட்டுருப்பாள். இப்படிலாம் இருந்தால் சன்னியாச லக்ஷணம், அந்த ஆசிரமத்தினுடைய லக்ஷணம் தெரியும். ஆனால் இவர் அப்படி இல்லையா, ஏன்னா இவர் அவதூத சன்னியாசி, எல்லாத்தையும் விட்டுவிட்டு முற்றிலும் துறந்தவர். அதனால் அந்த சன்னியாச ஆசிரமத்துக்குள்ளான லிங்க அடையாளங்கள் உண்டு, அதையும் தூக்கி எறிஞ்சுட்டாள். அவளுக்கு அவதூத்தாள்னு பேர், அவதூத்த சன்னியாசின்னு பேர். முண்டக்கட்டையாக வந்துட்டுருக்கார், மேலே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு ஒன்றும் கிடையாது, அப்படி வந்துட்டுருக்காளாம். கூட எப்போதும் வந்து நம்ம ஊரில் பார்த்துருக்கலாம், ஒரு பைத்தியக்காரன் போனான்னா அவனை சுற்றியவர்களும் குழந்தைகள்லாம் ஓடும், கல்லை விட்டு எறிஞ்சிட்டு ஓடும். அப்படி இவர் பாட்டுக்கு டிங்குன்னு நடந்து போகிறத பார்த்தா அவதூதரோ இல்லையோ இப்படி பிரம்மனிஷ்டள். அவரை சுற்றியவர்களும் நிறையா குழந்தைகள் ஓடின்னு இருக்கு, நிறையா ஸ்திரீகள் வந்துருக்காள், ஸ்திரீகள் குழந்தைகள் இவாள்லாம் சூழ இப்படி நடந்து வந்துட்டுருக்காள். அட்டமானஹா இங்கே பார்த்தாலும் நடந்து போயின்னு இருப்பார். அப்பேற்பட்ட வந்து சேர்ந்தாராம் சுகாச்சாரியால். அவருக்கு எத்தனை வயசுனால் தம் 2 வருஷம் 16 வயசு. சுகுமார ரூபம் சுகுமார பாத கரோரு பாக்வம் கபோல காத்திரம். அழகான 2 கைகள், தொடைகள், கண்கள், அழகான கன்னங்கள், அப்படி பார்க்குறதுக்கு ரூப லட்சணங்கள், சாமுத்திரிகா லட்சணங்கள் பூர்ணமாக இருக்காம். பார்த்தா கண்ணை எடுக்க வேண்டாம் போல தோன்றுறது. அவ்வளவு சுகுமாரனாக 16 வயசு குமாரன், அவதூதன். அப்பேற்பட்டவர் அழகான விசாலமான கண்களாம். சார்வாயதாக்ஷோன்னச உன்னச துல்லிய கர்ண சுப்ருவானனம் கம்பு சுஜாத கண்டம். அழகான சங்கம் போன்ற கழுத்து, அழகான புருவங்கள், ஊர்த்வ நாசிகே, அழகான விசாலமான கண்கள், நிகூடஜத்ரும் பிருதுதுங்க வக்ஷசம் ஆவர்த்தனாபிம் வலிவல்கூதரம் ச. இடுப்பில் 3 மடிப்புகள், அப்படியே ஒல்லியான தேகம், ரொம்ப ஒல்லியும் இல்லை ரொம்ப பெருத்தும் இல்லை, அழகான ரூபமாம். அப்பேற்பட்ட ரூபத்தோடு கூட திகம்பரம், ட்ரெஸ்ஸு கிடையாது, திகம்பரம்னா வரார், திகம்பர சன்னியாசி. திகம்பரம்னா என்ன, இந்த திக்குனாக்க தசை, இந்த திசைகள் தான் ட்ரெஸ்ஸுனா என்ன அர்த்தம், திகம்பரம்னா ஆடைகள் அணியாதவர்னு அர்த்தம்.
திகம்பரம் வக்ர விகீர்ண கேசம், தலையில் கேசங்கள்லாம் சுருள் சுருளாக மேலெல்லாம் விழுந்திருக்கு. பிரலம்பபாகும் ஸ்வமரோத்தமாபம், அவர் ஆபசு, அவருடைய காந்தி பகவானுக்கு ஒப்பான காந்திங்கிறாள். பகவானுக்கு எப்படி தேஜஸ் இருக்குமோ அப்படி காந்தி அடிக்கிறதாம். ஷியாமம் ததா பீவ்ய வயோங்கலக்ஷ்மியா ஸ்திரீணாம் மனோஜம் ருச்சிரஸ்மிதேன, வாயில் புன்சிரிப்பாம். பார்த்துவிட்டு ஸ்திரீகளெல்லாம் மனோஜம், அவளெல்லாம் அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய சிரிப்பாம். அப்பேற்பட்டவாள் பெரிய மகான், பிரம்மனிஷ்டா, எப்போதும் பிரம்மத்தில் இருந்துருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட சுகாச்சாரியால் அங்கே வந்தாள். பிரத்யுத்திதாஸ்தே முனைய சுவாசனேபியா பிரத்யுத்திதாக. அங்கே இருக்கிற ரிஷிகள்னால் இவர் யாருன்னே தெரியாட்டா கூட இவருடைய காந்தியும் தேஜஸையும் பார்த்துவிட்டு திடும்னு அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரிஷிகள் சிஷ்யாளோடு கூட திடும்னு எழுந்து நின்னாலாம். இவா உள்ள நுழைஞ்சதை பார்த்துவிட்டு உடனே தல்லக்ஷணஜாபி கூடவர்ச்சசம் நாள், அவருடைய வர்ச்சஸு தேஜஸ் இருக்கே, அப்படி மறைஞ்சிருக்கிற தேஜஸ், அதை பார்த்துவிட்டு தடார்னு எல்லாரும் எழுந்து நின்னாலாம். ச விஷ்ணுராதோ அதிதய ஆகதாய தஸ்மை சபத்யாம் சிரசா ஜஹார. ச விஷ்ணுராத்தா, விஷ்ணுனா ராத்தா யா, விஷ்ணுனால் காப்பாற்றப்பட்ட அந்த பரீட்சித்திருக்கானே அவனும் எழுந்திருந்தான். அந்த அதிதி வந்திருந்த அதிதியை பார்த்துவிட்டு அவருக்கு சிரசால நமஸ்காரம் பண்ணான். ததோ நிவத்தாகி அபுதா ஸ்திரியோர்பகாக மகாசனே சோப விவேஷ பூஜிதா. ஸ்திரீகள் பாலாள் எல்லாரும் தொடர்ந்து வருவதை நிறுத்திவிட்டு அவள்லாம் உட்கார்ந்துட்டாள். சுகாச்சாரியால் வந்து உட்கார்ந்துட்டாள். சசம்ருதஸ்தத்ர மகான் மஹீயசாம் பிரம்மர்ஷி ராஜர்ஷி தேவர்ஷி சங்கைஹி. பிரம்மர்ஷி ராஜர்ஷி தேவர்ஷி, இப்படி ஆயிரக்கணக்கான ரிஷிகணங்களுக்கு மத்தியில் சுகாச்சாரியாள் பிரம்மனிஷ்டாள், 16 வயசு, ரொம்ப அழகான ரூபம், அவதூத சந்நியாசி. அவர் வந்து உட்கார்ந்துட்டாளாம். எப்படி இருக்குன்னாள், எப்படி சுக்ரன் அஸ்வினி முதலான கிரகங்களோட கூட சூழ்ந்த சந்திர பகவான் எப்படி பிரகாசிப்பரோ அப்படி பிரகாசிச்சாள் நாள். பிரசாந்தமாசீனமகுண்டமேதசம் முனிம் நிருபோ பாகவதோபியுபேத்ய. பிரசாந்தம் ஆசீனம் அகுண்ட மேதசம் நாள். அகுண்ட மேதசம்னா என்ன? எதை கேட்டாலும் படார்னு பதில் சொல்கிற முடியாத அவ்வளவு ஞானம் இருக்குது. அப்பேற்பட்ட முனிகள். அந்த அங்கே வந்திருக்கிறவாள்லாம் சாதாரண முனிகள் இல்லை. என்ன கேள்வி வேதாந்தத்தில் எதை கேட்டாலும் பதில் சொல்வாள். பிரசாந்தா, ஓ சாந்த சுரூபம். எல்லாரும் உட்கார்ந்துட்டாள். பிரணம்ய மூர்த்னா வகிதா கிருத்தாஞ்சலிஹி நத்வா கிரா சூன்ருத்தையா அன்வபிருச்சத்துன்னாள். உடனே ராஜா கேள்வி கேட்க ஆரம்பித்தான். இவரை பார்த்து கேள்வி கேட்டானாம் ராஜா. என்ன கேட்டான்னாள் ராஜா? இதோட நம்ம சொல்லுவோம்.